மாலதேவி, உன்கிட்ட பேசும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல உங்கள் வீட்லேயும் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் செய்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செய்த நன்மையிலே எங்களோட பயந்துள்ள உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஆடுக்காரெலாம் இல்லை, ஆண்டவர் நாமும் மகிமைப்படும்படியாகத்தான் நாங்கள் கேட்குறோம். அதே போல் இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிச்சமான வசனம், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அது இங்கே முதலாவது நீங்கள் சொல்லுங்களேம்மா, தேவனால கூடாத காரியம். என்னுடைய அக்கா பொண்ணுக்கு ஒரு சிவகாசியில் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. மேரேஜுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால அந்த வரன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை திருமணத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ஆமாண்ணா, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. வீட்டுல எல்லாருமே அவமானமா போச்சுன்னு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க எல்லாருமே. ஆனா நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணேன். நீங்க 6 மாசம் அந்த வரண தூரத்தலுங்க 6 மாசத்துல அடுத்து முடியும். கர்த்தர் நல்ல அழகான ஒரு நல்ல குணசாலியான வரனை கர்த்தர் கொடுத்தார். 6 மாசம் கரெக்டா நீங்க ப்ரேயர் பண்ணி 6 மாசத்துக்குள்ள முடியும்னு ப்ரேயர்ல சொன்னீங்க. தேவனால கூடாது ஒன்றும் இல்லைங்கிற வசனத்தையும் சொல்லி நீங்க ப்ரேயர் சொன்னீங்க. அதே மாதிரி 6 மாசத்துல கர்த்தர் திருமணத்தை முடித்து நல்லபடியாக முடிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு கொடான்னு கொடி சோஸ்திரம். நீங்க தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும்னு அதே வசனத்தை தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அக்கா வீட்லயும் இந்து தான். ஆனா நான் நம்பிக்கையா ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி 6வது மாசம் ஆகஸ்ட் 27 அந்த திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ கன்சீவா இருக்கு. வெரி குட். கர்த்தர் நல்ல வரனா கொடுத்தாரு. நீங்க பிரேயர்ல அதைத்தான் சொல்லுங்க. அந்த சனியன் துரத்தலுங்க நல்ல வரணும். 6 மாசத்துல முடியும். கவலைப்படாம இருக்கு. தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. ஆனா சொல்றோம்மா, நீ அந்த நேரத்துல உங்க அக்கா அவங்களுக்கெல்லாம் கன்சோலிங்க ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க வழி நடத்தி அந்த வசனத்தை சொல்லுனால அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவனால் எல்லாம் கூட எங்க அக்காட்ட சொல்லிவிட்டேன். தேவனால் எல்லாம் கூட அந்த எங்க அக்கா பயங்கரமான ஒரு இந்து. அவங்க வீட்டுல எதுவுமே செய்ய முடியாது. அதனால கஷ்டத்துலதான் நம்ம மத்தவங்க கூட இருந்து கொள்ளணுமா. நான் யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுவேன். சரி, கர்த்தர் எனக்காக யாவே செய்து முடிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தர் கட்டாயம் சொல்றபடி ஆண்டவர் ரெண்டாவது பிடிங்கி போடுறாரு, இடிச்சு போடுறாரு. அவரு வேண்டியதை கட்டி கொடுக்கறாரு. ஆனா என்னுடைய காரியமா யார் போவான்னு சொன்னவங்கல்ல, நீ தைரியமா விசுவாசத்தை நம்பிக்கை வச்சு வசனங்களை சொல்லி அதை அழகா முடிக்கிறதுக்கு உன்னுடைய ஜெபம் மூல காரியம். கர்த்தரோட மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி சில சமயங்கள்ல எத்தனையோ மேரேஜ் பிரேக் ஆயிடுதுல்ல. ஆமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இருக்கும்ல பரம்தாவே, இந்த அருமையான வெளிநீர் காஞ்சிக்கா சோசனம் கத்தாவே, எத்தனை திருமணங்கள் கத்தாவே கூடி கடைசி நேரத்துல நின்று விழுகிறதப்பா. அந்த திருமணத்தை எல்லாம் கத்தாவே நல்லபடியாக முடிக்க நீர் கிருபை செய்யும். உம்மால் கூடாது ஒன்றும் இல்லையப்பா. நீர் அந்த திருமணங்களை நல்லபடியாக நடத்த நீர் கிருபை செய்யும். தயவாய் இறங்கும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மிராக்கிள் சொன்னா சந்தோஷம். பயங்கரமான மிராக்கிள். நேற்றுதான் கப்பனை போய் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி, சந்தோஷமா இருக்கு. அன்பு பொருளுக்கு சாதாரண நன்மைக்கு நினைக்கிறது. உன்னுடைய பிள்ளைய அவங்களே காப்பாத்தி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா.